வாங்க அன்பு மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக மே மாத ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்குது. இந்த கிரக நிலைகள் அமோகமாக இருக்கிறதுனால வீடு மனை தங்கம் பொருள் பொன் பொருளாக வாங்குறதுக்கான சூழலும் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குது. இந்த காலநேரத்தில் உங்களுக்கான கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன், புதன் தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரஸ்தானத்தில் குரு, பஞ்சமிஸ்தானத்தில் கேது, சப்தமஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய், சனி என உங்களுக்கான கிரக நிலைகள் அதிக வலம் வருகின்றன. இந்த கிரக நிலைகள் வலம் வர வேளையில் இந்த மந்திரத்தை சொல்லி வணங்க உங்களுக்கு கிரக நிலைகள் சார்ந்து வெற்றிகள் பெரிதாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓம் ரீம் ஐம் க்ளீம் ஷௌம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தையும் தரணி கர்ப்பஸ்பூதம் வித்யுத் காந்தி ஸ்பிரதம் குமரம் சக்தி அஸ்தமம் மங்களம் பிரணமம் யாகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகனின் அருள் மட்டும் இல்லாமல் செவ்வாயின் அருள் ஆசையால் உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போறீங்க. இதே போல 12 ராசிகளுக்கான மாத வார பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க எப்பவுமே கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிடிவாதத்தை விட்டு கொஞ்சம் சற்று கீழே இறங்க வேண்டியிருக்கும். அப்படி இறங்கினீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. வண்டி வாகனங்களை போகிறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கொஞ்சம் சோம்பலை தவிர்த்துட்டு கடின உழைப்பை போட வேண்டியிருக்கும். தாய் தந்தையோட இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இணக்கமான உறவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. உங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சண்டைகள் முடியும். இருந்தாலும் அந்த சண்டைகளோட முடிவு உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து விலகி உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. வீடு மனை வாகனம் பொன் பொருள் வாங்குறதுக்கான யோகம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. இருந்தாலும் எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அந்த காரியத்தை ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த கால நேரத்தில் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னா முன் யோசனை இல்லாம யாருக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த செயலையும் ஈடுபடாதீங்க. அப்படி ஈடுபடுறப்போ உங்களுக்கு அதனால தேவையில்லா பிரச்சனைகள் வரலாம். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறப்போ அந்த தேவையில்லா பிரச்சனைகள் நீங்கள் எளிதில் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் சூப்பராக இருக்கும். இந்த தைரியத்தை சார்ந்து நீங்கள் நிறைய வெற்றிகள் பெற்றாலும் அசட்டு தைரியத்தை நீங்கள் கைவிட வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை இளைய தலைமுறைகளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல யோகங்கள் இருக்குது. அதில் ஒரு யோகம் தான் நான் முன்பே சொன்ன மாதிரி வீடு மனை பொன் பொருள் வாகனம் வாங்குறதுக்கான யோகமாக இருக்குது. அதே போல் இந்த யோகத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த கால நேரத்தில் இந்த யோகத்தை யூஸ் பண்ணி நீங்கள் மேலும் வெற்றிகளையும் பொன் பொருளை சேர்க்கறதுக்கான கால நேர சூழல் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு இதுவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. இந்த அங்கீகாரத்தை நீங்கள் சிறப்பாக உபயோகப்படுத்தி இந்த அங்கீகாரத்தின் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னா பணி இடத்துல அங்கீகாரத்தின் காரணமாக பதவி உயர்வு இல்லை பண உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை செய்ய வேண்டியிருக்கு. இருந்தாலும் தொழில் இப்போ இருக்கு இல்லையா, தொழில் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் சீரும் சிறப்புமாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்பட வேண்டியிருக்கும். அந்த நிதானமான போக்கு தான் உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு சில வீண் கற்பனைகள் சந்தேகங்கள் உண்டாகலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா அதுவே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீண் கற்பனைகள் சந்தேகம்னு சொல்கிறோம்னால அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் நன்மை பயக்கும் காலமாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிகளை பெறுவீங்க. வெற்றிகளுக்காக ஓட வேண்டியிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களைப்படைகிறதுக்கும் அதே போல் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டும் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றிகளை யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் சிறப்பான இடத்துல நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் உற்சாகமாக காணப்படுற கால நேரம் சொல்லலாம். ஏன்னா இப்போ தேர்தல் முடிஞ்சிருக்கு. தேர்தலோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடின உழைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பலனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பண உயர்வு அப்படிங்கிறது எல்லாமே வரப்போது. இந்த கால நேரத்தில் நீங்கள் நேரத்தை வீணடிக்காமல் சிறப்பாக உபயோகப்படுத்தியவங்க. அப்படி பண்ணுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு அந்த நேரம் சார்ந்து வெற்றிகள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இந்த கால நேரத்தில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த எச்சரிக்கையோட செயல்பாடானது உங்களுக்கு மதிப்பெண் உயர்வு அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கான வழிவகையாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கால நேரத்தில் குறுக்கு வழிகளை எதையும் தேடாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை கொண்டு வந்து தரும். பெண்களை பொறுத்தவரை உடல் நலனில் கவனம் தேவை. பெண்களுக்கு முக்கியமாக இந்த உடல் நலனில் கவனம் மட்டும்தான் உங்களுக்கு அவசியமாக இருக்குது. அதே போல் திடீர்னு செலவுகள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து போகலாம். அதனால் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. வீண் செலவுகளை குறைத்து வச்சுக்கோங்க. அதே போல் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அமைதியாக போக வேண்டியது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 19, 20 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படுற வேலையில் உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் வெள்ளி இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக இருக்கல. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் 31ஆம் தேதி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் சிவனை வணங்குறப்ப என்னாங்கன்னா சிவனின் அருள் ஆசி உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. அதனால் வந்து சிவனை வணங்கி சிவனின் அருளாசியோட நீங்கள் வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சிவனாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வணங்க. சிவபெருமானோடு சேர்த்து உங்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயையும் வணங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தரணி கர்ப்பஸ்பூதம் வித்யுத் காந்தி ஸ்பிரதம் குமரம் சக்தி அஸ்தமம் மங்களம் பிரணமம் யாகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. இந்த மந்திரத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகளும் ஏற்றங்களும் அடுத்த படிக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஸ்வினி. இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆரோக்கியத்தில் கவனம் மட்டும் செலுத்தினா போதும், உங்களுக்கு மற்றவையெல்லாம் தேடி வரும்னு சொல்லலாம். அதே போல் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் எதிர்பாலினத்தோட பழகிறப்ப மிகவும் எச்சரிக்கை தேவை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். எந்த செயலை செய்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுங்க. இந்த சிறப்பான செயல்பாடு வந்து உங்களுக்கு ஏற்றம் வெற்றி நன்மை அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் மெத்தனமாக இருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிகள் அடைவதற்கு கொஞ்சம் கடினமாகவும் சாத்தியமற்றதாகவும் மாறும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனை போக்கை மட்டும் நீங்கள் கைவிட வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இந்த கால நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் ரெண்டுலையும் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள்லாம் அதிகமாக தான் வரும். ஆனால் ஒரு சில நேரங்கள்லையும் தொழில் பார்த்தீங்கன்னா சார்ந்து வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த அலைச்சல்களை தாண்டி வெற்றிகளும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல.
பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் வந்து இந்த பண வரத்து அப்படிங்கிறது ஒரு தாமதத்தை தாண்டி தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த அனுசரணையான போக்கானது உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் ஏற்றங்களையும் சீரும் சிறப்புமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதே வேளை நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த கார்த்திகை 1ஆம் பாதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த வேலை தொடர்பான உங்களுக்கு கவலைகள் இருக்கலாம். இருந்தாலும் அந்த கவலைகள் தாண்டி வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த வீண் கவலைகளை விட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். அதற்காக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல் கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நெருக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது வந்து தேவையில்லா பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.